அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு டாபிக் ஒன்று ஆட் ஆகுது. சப்ஜெக்ட் பியானாலஜி அண்ட் விக்டிமாலஜிலையும் இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 2 பேப்பரை கிளியர் பண்ணலாம் இந்த ஒரு வீடியோவால். கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10 மதிப்பெண்கள் இதில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பவர் ஆஃப் ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு. ஜேஜே போர்டுன்னு சொல்லுவாங்க, ஜேஜேபின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, கான்ஸ்டிடியூஷனலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஒரு 5 லைனை படிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக புரிய வந்துடும். ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு நேரடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. எந்த இடத்துலையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஜேஜே போர்டை எந்த இடத்துலையுமே குறிப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்று. ஆனால் பல்வேறு உறுப்புகள், தட் மீன்ஸ் ஆர்டிகல்ஸ் இல்லையா, உறுப்புகள்னா ஆர்டிகல்னு அர்த்தம். பல்வேறு ஆர்டிக்கல் மூலம் குழந்தைகளுக்கு பல அதிகாரங்களை வழங்கியுள்ளது. சாதாரணமாக விட்டுடுமா இந்தியன் கான்ஸ்டியூஷன்? குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, நிறைய அதிகாரங்களை கொடுத்துருக்கு. அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது தான் ஜேஜே ஆக்ட், ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. அதில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேஜே போர்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோர்ட்டு மாதிரி தான் இது நடக்கும். சிறார்களுடைய கோர்ட்டுன்னு வச்சுப்போமே, சிறுவர்களுடைய கோர்ட் அப்படின்ற மாதிரி நான் நிலையில் வச்சுக்கலாம். இது எந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியிலிருந்து ஒரு ஸ்ட்ரென்தன் அடையுது இந்த ஜேஜே போர்டு. ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு என்பது ஒரு ஜுடிஷியல் பாடி. கண்டிப்பாக இது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் பாடி. அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கோர்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இல்லை, கோர்ட்டே தான் வச்சுப்போமே. குற்றச்சாட்டில் சிக்கிய சிறுவர்களின் வழக்குகளை விசாரிக்கிறது. வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே 18 அண்டரில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வேலை. 18 எபோவ் இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மல் கோர்ட்டு அப்ளிகபிள் ஆகிடும். இதுதான் விஷயம். அப்படின்னா கோர்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 18 எபோவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 18 பிலோ அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தாராளமாக போடலாமே, 18 எபோவ் அண்ட் 18 பிலோ. ஸோ 18 எபோன்றது பார்த்தீங்கன்னா ஜேஎம்மில் ஸ்டார்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். 18 பிலோன்றது பார்த்தீங்கன்னா ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்ற ஒரு கான்செப்டோடய முடியும். நம்மளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, பவர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணுற அதிகாரங்கள் கொடுக்க, அதான் கோர்ட்டே தாங்க, வேறு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. கோர்ட்டில் ட்ரையல் நடக்குமா, ஸோ அந்த ட்ரையலை இதில் பண்ணிடலாம். கோர்ட்டில் கேஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்களா, இல்லை எடுத்து நடத்துவாங்களா, இல்லை வேறு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்களா, ஃபேக்ட் எடுப்பாங்களா, இந்த மாதிரியான எல்லா விவகாரங்களும் பார்த்தீங்கன்னா இதில் நடக்கும். ஸோ கேஸை டிஸ்போசல் பண்ணுறதுக்கு கூட இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் பெயில் பவர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பெயில் பவர்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜுவைனல் ஜேஜே பெயில் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை பெயில் ஆஃப் ஜுவைனல் ஜஸ்டிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுத கற்றுக்கணும். சொல்கிறேன் பாருங்கள். சிறுவர்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க, ஒரு தண்டனையில், அதாவது ஒரு குற்றத்தில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்களுக்கு பெயில் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது விதி. இதுதான் விதி, ஓகேங்களா? அவங்க பெயில் கேட்டால் உடனே கொடுத்துடணும். இன்கேஸ் பெயில் அவங்க கேட்கல, சூரிட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் அவர்களுக்கு பெயில் கொடுக்க இந்த ஜேஜே போர்டு முற்பட வேண்டும். சும்மா லேசினஸாக விட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது 18 எபோவில் பார்த்தீங்கன்னா பெயில் இஸ் டிஸ்கிரிஷன், பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் நாம் அப்படின்ற மாதிரி, சாரி கரெக்டு, பெயில் இஸ் ஏ ரூல், ஜெயில் இஸ் ஏ நாம் அப்படின்ற மாதிரி 18+ சொல்லியிருப்பாங்க. 18 பிலோக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயில் இஸ் ஏ ரூல், அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் டினைல் இஸ் ஏ எக்ஸெப்ஷன் சொல்கிறாங்க. நீங்கள் மறுக்கப்படுவது இங்கே தவிர்க்கப்படுகிறது, நீங்கள் மறுக்கவே கூடாது. அவர்கள் பெயில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜேஜே போர்டுக்கு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிறார்களுக்கு பெயில் எடுப்பது மிகவும் சுலபம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். அதாவது அதாவது ஜேஜே போர்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வந்துடுச்சு. ஆனால் 18 எபோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர். கோர்ட்டு நினச்சா பெயில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதற்குண்டான தக்க காரணங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெயில் பவரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களால் பெயில் கொடுக்க முடியலை அப்படின்னா அதற்குண்டான காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
என்னென்ன காரணங்கள்னு குறிப்பிடணும் நீங்கள். அது தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பெயில் ஆஃப் ஜுவெனல் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஸோ பெயில்ன்ற கான்செப்ட் இவங்களுக்கு எக்ஸப்ஷனாக இருக்குது. ஸோ கேட்ட உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னா என்னென்னா தண்டனைக்கு பதிலாக திருத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடணும். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜேஜே போர்டு. சும்மா தண்டனை கொடுக்கறத விட இவங்களை எப்படி திருத்தலாம், அந்த தண்டனையிலேருந்து எப்படி வெளில கொண்டு வரலாம், அந்த பிரச்சனையிலேருந்து இவங்களை எப்படி வெளில கொண்டு வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கணும். தண்டனை கொடுக்கறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரியான விவகாரங்களை கையாளுறதுக்கு இவங்களுக்கு தனி ஒரு பவரை கொடுத்துருக்கு இந்த ஜேஜே போர்டு, ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட். பிளேஸ்மெண்ட் ஆர்டர். பிளேஸ்மெண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஹோம்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது சிறைச்சாலைக்கு மாற்றாக இந்த போர்ஸ்டல் ஹோம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிறைச்சாலை மாதிரியே தான் இருக்கும். அதற்கு மாற்றாக இவர்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய பவர் இந்த ஜேஜே போர்டுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல நீங்கள் அப்சர்வேஷன் ஹோம் எழுதி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹோம்னு ஒன்று இருக்குது, அதை எழுதி ஆகணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் இந்த வீடியோவில் இல்லைன்னா பியானாலஜி விக்டிமாலஜியில் இருக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ், இவர்களுடைய ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். சும்மா அப்படியே விட்டுடக்கூடாது, இவர்கள் அப்படியே ஒரு மாதிரி நடத்திடக்கூடாது. ஏன்னா வருங்காலத்தில் இவங்க தான் பெரிய ஆளாகி நம்ம நாட்டை சொசைட்டியை கட்டமைக்கக்கூடிய நபர்கள். இவர்களை திருத்துவது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுடைய கடமை. டிபிஎஸ்பி அதை தான் மிக தெளிவாக சொல்லுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரைட்ஸ் எந்த இடத்துலையும் வயலேட் ஆகிடக்கூடாது ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் மேட்டருக்கு வராங்க. கான்ஸ்டிடியூஷனல் பவர், என்னெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பவர் வந்து ஜேஜே போர்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, நேரடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லைன்னு சொல்லிட்டாங்க. யார்? ஜேஜே போர்டு நேரடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்படவில்லை. இந்த மாதிரி ஆர்டிகல் ஸோ இன் ஸோ ஜேஜே போர்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்படவில்லை. ஆனால் மற்ற ஆர்டிக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதன் பிரகாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 3 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்களை உருவாக்குவதற்காக இந்த ஆர்டிகிளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த போக்சோ ஆக்டாக இருக்கட்டும் இல்லை ஜேஜே ஆக்டாக இருக்கட்டும் எல்லாமே ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 3 அண்டரில் தான் வந்திருக்கு அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். ஸோ இவர் இல்லைன்னா இந்த ஆக்டெலாம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக பாயிண்ட்டாக எழுதுங்க. அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரிய வரும். பேராகிராஃபாக எழுதாதீங்க, ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. அடுத்தது ஆர்டிகல் 21, இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான், சுதந்திரம் மற்றும் உரிமைகள். ஒரு வாழ்வுரிமை, ஒரு தனி மனிதனுக்கு வாழ்வதற்குண்டான உரிமையை கொடுக்கறது தான் அந்த ஆர்டிகல் 21. அதே போல் தனி மனிதனுடைய சுதந்திரத்தை கொடுக்கறது அந்த ஆர்டிகல் 21 தான். ஸோ இது நமக்கும் பொருந்தும் குழந்தைகளுக்கும் பொருந்தும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. ஆர்டிகல் 39 சப் கிளாஸ் இ அண்ட் எஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை சுரண்டலில் இருந்து பாதுகாக்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு பிச்சை எடுக்க வைப்பாங்க, கல்குவாரியில் வேலை செய்ய வைப்பாங்க, இல்லைன்னா அவர்களுக்கு ஏதுவாக ஏதோனா ஒரு வேலையை செய்கிறதுக்காகவோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா அவர்களை வேறு தவறான வழியில் கொண்டு செல்வதற்காகவோ இந்த மாதிரியான குழந்தைகள் தவறு செஞ்சால் தண்டனை கம்மி இல்லைங்களா, அதனால் குழந்தைகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து அவர்களை செய்ய வச்சு மறுபடியும் அவங்கள ஜெயிலில் கொண்டு போயிட்டு அவங்கள பெயிலில் வெளில கொண்டு வந்து நிறைய திரைப்படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான விவகாரங்களத்திலிருந்து தடுப்பதற்காக இந்த ஆர்டிகல் 39 சப் கிளாஸ் இ அண்ட் சப் கிளாஸ் எஃப் டிஃபைன் பண்ணி சொல்லுது கான்ஸ்டிடியூஷனல் பவரில். ஆர்டிகல் 45 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இது. 14 வயதிற்கு வரை 1லிருந்து 14 வயது ஆன குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுது கான்ஸ்டிடியூஷனல் பவரில். இது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய பொறுப்பு. எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கோ அந்தந்த மாநிலத்துடைய பொறுப்பு 14 வயது வரை எந்த மாதிரியான ஏழ்மையான நிலையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்காத பெற்றோர்களை தண்டிக்க கூட இந்த இதில்
வழிவகை செய்யப்பட்டிருக்கு. நான் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்ல முடியாது. ஆர்டிகல் 45 பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்றுடும். அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நேரிடும் அந்த பெற்றோர்களுக்குன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அதே போல் ஏதாச்சும் ஒரு இடத்துல 14 பிலோவில் எதனா ஒரு பையன் இல்லை ஒரு குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக அவர்களை பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல பதிய வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பவர் ஆஃப் சைல்டு, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரங்கள். இதெல்லாம் தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எழுதணும். டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பவர் ஆஃப் ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டுடைய கான்செப்ட். ஜேஜே போர்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் செய்த சிறுவர்களை குற்றவாளி என்று கருதாமல், நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள், குற்றம் செய்த சிறுவர்களை குற்றவாளி என்று கருதாமல் திருத்தப்பட வேண்டியவர் என்ற கருத்தில் அவர்களை அணுகணும் அப்படின்ற மாதிரி மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு இந்த ஜேஜே போர்டில். ஜேஜே போர்டுடைய நோக்கமும் இதுதான். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் அழகாக ஃப்ரேம் பண்ணுங்க. 2 டாப்பிக்கில் கேட்குறாங்க. ஒன்று பிஎன்எஸ்எஸ்ல கேட்குறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியானாலஜி அண்ட் விக்டிமாலஜியில் கேட்குறாங்க. இதுக்கு நோட்ஸ் எடுத்தால் இதுக்கு உதவ போகுது, இதுக்கு நோட்ஸ் எடுத்தால் இதுக்கு உதவ போகுது. தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2த்துக்கும் நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு அப்புறமா அட்வைகேசி ஃபீல்டில் உதவ போகுது. ஸோ நோட்ஸை நீங்கள் தெளிவாக எடுக்கணும்னு சாரதி லா ஸ்டடீஸ் உங்களை அன்போடு கேட்டுக்குது. இந்த இடத்துல 2 கேஸ் ஸ்டடியோடு வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஷீலா பர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடி. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 5 டாப்பிக்கில் இந்த கேஸ் ஸ்டடியை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, சிறார்களை சிறையில் வைக்கக்கூடாது. எந்த கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க? 1986 நடந்த ஒரு கேஸ் ஸ்டடியில் சிறுவர்களை சிறையில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போனா எங்கே வைக்கணும் அவங்கள அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேஸ்மெண்ட் ஆர்டர் சொல்லியாச்சு. அப்சர்வேஷன் ஹோம் இருக்குது, ஸ்பெஷல் ஹோம் இருக்குது. இந்த மாதிரியான இடத்துல தான் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பெயில் கேட்டால் உடனே பெயிலை கொடுத்துடணுன்றது இதனுடைய கான்செப்ட். இதை கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்கள் எழுதணும். அவர்களுக்கு கல்வி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஷீலா பர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆனரபிள் கோர்ட்டு கொடுத்துருக்கு. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரதாப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் அனதர்ஸ் 2005 நடக்கிற கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டில் சிக்கியவர்கள் குற்றம் நடந்தபோது, ஒரு குற்றம் நடக்குது, குற்றச்சாட்டில் சிக்கிறாங்க. குற்றம் நடந்தபோது 18 வயதிற்கு குறைவானவர்கள் என்று வாதிட்டார். யார் வாதிடுறது? பிரதாப் சிங் தரப்பில் வாதிடுறாங்க. எனக்கு இன்னும் 18 வயசே ஆகலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, வழக்கு பதிவு செய்யும் நேரத்தில், நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கணும் நீங்கள், குற்றம் நடந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் 18 பிலோவில் இருக்கார். யார்? பிரதாப் சிங்கு. வழக்கு பதிவு செய்யும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா 18 வயசுக்கு மேலே ஆயிடுறாரு. இவ்வளோ தான் வித்தியாசம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். ப்ராசிக்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கு பதியும் போது இவருக்கு 18 வயசு ஆயிடுச்சு, ஆகவே இவர் ஜேஜே போர்டில் உரிமை கோர தகுதியற்றவர் அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூஷன் தரப்பு சொல்லுது. ஆனால் ஆனரபிள் கோர்ட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக எப்பயுமே ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட ஒரு அருமையான ஒரு தீம் ஒன்று இருக்கும். அது இந்த இடத்துல பாருங்களேன். வயது தீர்மானிக்கப்படுவது குற்றம் நடைபெறும் தேதியில் அடிப்படையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல தான் நீங்கள் வயதை தீர்மானிக்கணும். குற்றம் எந்த தேதியில் நடைபெறுகின்றதோ அந்த தேதியில் அவருடைய வயது 18 வயதுக்கு குறைவா அல்லது மேலா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் 20 நாள் கழிச்சு போடுவீங்க, ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் இவர்கள் வந்து குற்றம் இந்த வழக்கு இந்த கோர்ட்டில் வராது, இவர்கள் வந்து ஜேஜே போர்டுக்கு அனுப்பி வைக்கணுன்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை பார்த்தீங்கன்னா பிரதாப் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் அனதர்ஸ் என்ற கேஸ் ஸ்டடியில் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், எழுதுறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஃபேக்ட் வந்துக்கிட்டே இருக்குது, எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை. அது எத்தனை பேஜ் கொடுக்குறாங்களோ அற்புதமாக எழுதுங்க, பாயிண்ட்டாக எழுதுங்க, அவங்கள புரிகிற மாதிரி எழுதுங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. வெறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு, என்னடா ஒரே மாதிரி எழுதியிருக்காங்களேன்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதுங்க, அழகுபடுத்தி எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சு எழுதுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது அந்த 3 மணி நேரத்தில். இந்த மாதிரி பண்ணுறவங்க மட்டும்தான் அரியர் இல்லாமல் வெளியில் வராங்க. மற்றபடிக்கு உழைக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ப்ளஸ்
சாஃப்ட் ஒர்க்கும் இருக்கணுன்றதை இந்த இடத்துல நான் பதிய வச்சுட்டு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.